வணக்கம். 2026ஆம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கான பலன்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர் 9894541577. இந்த நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை பலன் கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒரே நம்பர் தான், இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான இந்த வருட பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். 2026ஆம் வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை தரப்போகுது? இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போவுமே எதையுமே எதிர்கொள்றதுக்கு தயாரான ஜாதகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இந்த விருச்சிக ராசிக்கார உங்ககிட்ட இருந்து அதிகமாக வரும். வார்த்தையாக வருதோ இல்லையோ, மனசுக்குள்ளேயாவது இந்த எண்ணங்களை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள். பட்டுன்னு பேசி சட்டுன்னு முறிச்சுக்கூடிய ஒரு பிரச்சனையே உங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது உங்களுடைய தவறு இல்லை, உங்கள் ராசியினுடைய குணாதிசயங்களில் இது ஒன்று. நாளைக்கு வேணும் வேண்டான்னு யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனிதர் இந்த ஜாதகர் யாருன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது? சார், நான் நிறைய ஐடியா வச்சுருக்கேன் சார், இந்த ஐடியா பூரா இந்த வருஷத்தில் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், நடந்துருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நடத்தி ஆகணுங்கிற ஒரு கட்டாய நிலை, அத்தனையும் இப்போ உங்கள்கிட்ட இருக்கா? இப்போ இவ்வளவையும் வெற்றி அடைகிறதுக்கு எது தடையாக இருக்குது? யோசிங்க. தடை என்பதே கிடையாது உங்களுக்கு இந்த வருடம், அது தெரியுமா? தடை அப்படி என்பது உங்களுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பலகீனம். அதை நல்ல வேகம் எடுத்துருச்சுன்னு இங்கே ஜெயிச்சிருங்க. இன்னொரு சிறப்பு, இது மாதிரி உங்கள் கூட இருக்கிறாலும் வெற்றி பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் கொண்டு போகாதீங்க. அவருடைய வெற்றி அவருக்கானது, உங்களுடைய வெற்றி உங்களுக்கானது மட்டும். இது மட்டும் நீங்கள் இந்த வாசகத்தை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான வெற்றி உங்களுக்காக மட்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்கள். நிச்சயமாக இந்த வருடம் சிறந்த ஒரு வலிமையான யோகமான வருடமாக 2026 உங்களுக்கு அமைஞ்சிடும். இந்த வருடத்தில் என்னென்னலாம் சாதிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த லிஸ்ட்டில் ஒரு 5 விஷயத்தை எடுங்க, 5 மாதத்தில் முடிச்சிருங்க. அடுத்த ஒரு 5 விஷயத்தை எடுங்க, அடுத்த ஒரு 3 மாதத்தில் முடிச்சிருங்க. அடுத்த ஒரு 5 மாதத்தில் 5 விஷயங்களை அடுத்த கடைசி 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். இதுதான் உங்கள் டார்கெட். பொதுவாகவே போராடுறதுக்கு தயாரான உங்களால் இந்த வெற்றி கிட்ட போகும்போது உங்களை அறியாத ஒரு விரக்தி, ஒரு எதிர்ப்பு தன்மையை உருவாக்கி நீங்கள் வெளியேறீங்க. இந்த மாதிரி வெளியேறாதீங்க. உங்களுடைய லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறப்போகுது. இந்த 2026ஆவது வருடம் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நிச்சயமாக சொத்துக்கள் சேரும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகுது. குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு கொஞ்சம்
கல்வியில் போர் குணத்தோடு படிக்கணும். ஃபோர்ஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும், சொணங்கிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் படிக்கணுமா அப்படின்னு மலைப்பாக உங்களுக்கு தோணும். இந்த மலைப்பான தன்மையிலேருந்து விலகிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு இவை அத்தனைக்கும் அதிர்ஷ்டத்தை கூட்டித்தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட எண் மட்டும் சொல்லிடவா? இந்த நம்பரை நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா உங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க. டெய்லி எடுத்து எடுத்து பாருங்கள். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இந்த நம்பரை பாருங்கள். இந்த நம்பர் அதிர்ஷ்ட தேவதையை உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை தரப்போகுது. அந்த நம்பர் என்ன தெரியுமா? 0773 0773. இந்த 4 இலக்க எண்ணை நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள். இந்த வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக அமையப்போகுது. வாழ்த்துக்கள்.